ஹாய் ஹலோ டே விலாக் இன்றைக்கி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியோட குலதெய்வ கோயிலில் கெடா விருந்து ஃபங்க்ஷன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம தாரமங்கலமில் மெயின்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. அய்யனார் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் தான் இன்றைக்கி நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ ஆடெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்தாண்ட சைடில் பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து அய்யனார் சாமி இருப்பாங்க, வெளியே வந்து கருப்ப சாமி இருப்பாங்க. உள்ளே இருக்க அய்யனார் சாமிக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. வெளியே இருக்க கருப்ப சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அங்கே தான் செஞ்சு அங்கே தான் ஆடு வெட்டி நமக்கு வைப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அய்யனாருக்கு வந்து அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை பாருங்கள். இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சாமியை அலங்காரம் பண்ணுவாங்க. அது இப்போ ஓப்பன் பண்ணுறதா வரும். இதெல்லாம் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கான ஆடு ரெடியாக இருக்குது. அதை வந்து பாசமாக தடவி கொடுத்து எப்படி வெட்டலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆடு வந்து வெட்ட ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் ஆடு தலையை ஆட்டுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோஷனில் தான் போட்டிருப்பேன். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1/2 hour மேலே ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். அங்கே நிற்கிறவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனால் பெரியாண்டிச்சி கோவில்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் பொங்கல் வச்சு படைப்பாங்க. இந்த சாமியை கும்பிட்டு அங்கேயும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் போடுவாங்க. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போன வாட்டியும் சில பல சம்பவங்கள்லாம் நடந்தது. அதையும் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கோயில். பார்த்திங்கன்னா இங்கேயும் 2 பெரியாண்டிச்சி சாமி இருப்பாங்க. நமக்கு வந்து மெயின்லேயே இருக்க சாமி தான் வந்து நமக்கு குலதெய்வ சாமி. ஸோ அதை எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. மீனாட்சி ராஜகோபுரம் வளருது போல இந்த மலையோட 60 அடி பித்து எப்படி ஓங்கி வளருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.